கோவை சங்கனூர் ஓடை அருகே நேற்று இரவு 3 வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் தற்போது வரை மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படாததால் குடியிருப்பு வாசிகள் தெருவில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், நம்ம தொடர்ந்து இது குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓடை சீரமைப்பு பணிகளை முன்னிட்டு அவர்கள் வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது 3 வீடுகள் இடிந்து விழுந்து விட்டன. இப்ப யாருக்கும் எந்த உயிர் சேதமோ இல்ல பாதிப்போ காயமோ அது மாதிரி ஏற்படவில்லை அல்ல. ஆனா அந்த மக்கள் இப்போது தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று இடம், மாற்று வீடு இன்னும் வழங்கப்படவில்லை அப்படின்றது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? இப்ப அவங்களை எங்க தங்க வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? திலகவதி, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹட்கோ காலனி பகுதியில் தான் நேற்றிரவு சுமார் 9:30 மணி அளவில் இந்த நாம் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. இந்த மிகப்பெரிய இந்த கான்கிரீட் வீடு விழுந்தது. இதன் அருகில் இருக்கக்கூடிய பக்கவாட்டில் இருந்த வலது இடது புறத்தில் இருந்த 2 ஓட்டு வீடுகளும் சரிந்து விழுந்தன. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் இந்த சங்கனூர் ஓடையானது சிங்காநல்லூர் வரை பயணித்து, அதாவது தடாகம், ரத்தனபுரி வழியே புளியகுளம் உள்ளிட்ட பகுதிகள் வழியே சென்று நொய்யலாற்றில் கலக்கக்கூடிய வகையில் இந்த ஓடையானது காலப்போக்கில் ஒரு சாக்கடை நீர் செல்லக்கூடிய ஒரு கால்வாயாக மாறியது. அதாவது மழைக்காலங்களில் வேறு ஏதேனும் பெரிய அளவில் கரையோர மக்களுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த ஓடையை அகலப்படுத்தி தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தொடர்ச்சியாக இவர்களுக்கு 10 முறைக்கு மேல் நாங்கள் நோட்டீஸ் வழங்கியுள்ளோம் என மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் ஒரு தகவல் கூறப்படுகிறது. அதே சமயம் 2300 மீட்டர், அதாவது 2.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கான்கிரீட் சுவர்கள் அமைத்து ஓடையின் இருபுறமும் அந்த பணிகளானது நடைபெற்று வந்தக்கூடிய சூழலில் 200 மீட்டர் மட்டுமே எஞ்சியிருந்த சூழலில் இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது என இப்பகுதி மக்களும் கூறுகின்றனர், மாநகராட்சி தரப்பிலும் கூறுகின்றனர். ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்தோம். அதன் காரணமாக ஒரு சில வீடுகள் 10 மீட்டர் அளவிற்கு அவர்களே இடித்து கொடுத்திருந்தார்கள் என்கிற தகவலையும் கூறியிருந்தனர். மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரிடம் கேட்டபோது தற்போது வீடு இடிந்து விழுந்திருக்கிறது, இவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என கேட்டபோது இவர்களுக்கு இந்த தற்போது முழுமையாக சேதமடைந்த 3 வீடுகளுக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றன. மாற்று வீடுகள் கொடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர் கூறுகின்றனர். தற்போது இந்த வீட்டை இழந்த மூதாட்டி ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஆமா, வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு, மாநகராட்சியிலிருந்து வந்தாங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? மாற்று ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இப்படி தெருவில் உட்காந்துருக்கீங்களா? உட்காந்தே பேசுங்க. வந்தாங்க. நாங்கள் முதல் விழுவு 4-5 பொம்பளை இதே இருந்தால் எல்லாம் வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி செவுறு விழுகிற ஓரத்தில் எல்லோரும் ஓடி வந்தாங்க. கட்சிக்காரர்கள்லாம் வந்தாங்க. வந்து என்னன்னாங்க, வாங்கம்மா அங்கே தங்குனாங்க. நாங்கள் எங்கேயும் போகல, இங்கே தான் இருப்போம்னா. மாத்தடை ஏதாச்சும் கொடுத்தா நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், செஞ்சுக்கிறோன்னு கேட்டோம். நாங்கள் வாரணும்மான்னாங்க. சரி வாங்கண்ணா. இன்னார் வரையில் காலையிலேருந்து பக்கத்து வீட்டில் படுக்க வச்சாங்க. எங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்தாங்க. நிம்மதியாக போர்வை தலைகாணி எல்லாம் கொடுத்தாங்க. நிம்மதியாக தூங்கினோம். எந்திரிச்சு வெடியால் வந்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க, போயிட்டாங்க, வந்தாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இங்கே வீதியில் இருக்கிற வீட்டுகள்லேயே ஒருத்தங்களோட பார்க்கிங் ஏரியா அந்த மாதிரி இடங்கள்ல படுத்திருக்கிறீங்க, வண்டி நிறுத்துற இடங்கள்ல படுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் போய் நிரந்தரமாக தங்குறதுக்கு மாற்று ஏற்பாடு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஏற்பாடு தரேன்னு சார்ஜுன்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் வந்து போய் நீ எப்போ வர்றாங்களா இல்லையாங்கிறது ஒன்றும் தெரியல. வாரணுன்னு சொன்னாங்க, உன்னையும் காணோம். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள் நிரந்தரம்? அரசுக்கு வந்து எல்லா கோரிக்கையிலையும் நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குனே சொல்லிட்டு போனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து முன்னுக்கு வந்து நின்று இந்த மாதிரி போங்கம்மா, இப்படி இருக்குதுமான்னு சொன்னாங்கன்னா நாங்களும் எல்லாத்துக்கும் வாழ்ந்து கொடுத்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறோம். நாங்கள் இப்போ இருக்க ரோட்டுக்கே வந்துட்டோம். நீ என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியல. நாங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அவங்களும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட போனோம், மனு கொடுத்தோம். வீடெல்லாம் பாதிக்காதுங்க வாட்டி நாங்கள் சரின்ட்டு வந்தோம். இப்போ வீடும் பாதிச்சு ரோட்டில் உட்காந்துருக்குறோம். நீ அரசு என்ன முடிவு எடுக்குதோ, என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் சொன்னால் உடனே நடக்குதா? நடக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். தீர்வு வரும் நம்புவாங்க. நம்ம தீர்வு வரணும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்வு நடத்தி கொடுக்கணும். திலகவதி, வீட்டை இழந்த மூதாட்டி பேசியதை கேட்டிருப்போம். தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள், தங்களுக்கான மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று. இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை முழுமையாக செய்துவிட்டு தூர்வாரி அந்த பணிகள், கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணிகள் நடத்தியிருந்தால் வீடுகள் இடியும் போது இது போன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் இருந்திருக்கும் என்கின்ற ஒரு தகவலையும் பகுதிவாசிகள் கூறுகின்றனர். திலகவதி, பிரவீன், நேற்று வரை இருந்த வீடு இன்றைக்கு வீடு இல்லை, பக்கத்து வீட்டில் தங்கிக் கொள்ள வேண்டிய நிலை என்பது நிச்சயமாக கவலைக்குரியது. ஏற்கனவே
முன்னாடியே தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த மக்களுக்கு அப்படின்னாலும் அவர்களுக்கான மாற்று இடம் என்ன, மாற்று வழி என்ன அப்படின்றதையும் மாவட்ட நிர்வாகம் யோசித்திருக்க வேண்டும். அதனை அவர்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். இனியாவது செய்வார்கள் என்று நம்பலாம். இதன் மூலமாக செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பிரவீன், உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி.